நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச். சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகற்பையா இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். ஐயா வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு பேருரை ஆற்றினார். கவனிச்சிங்களா? எப்படி இருந்தது? சொல்லு. என்ன உரையாற்று நான் சொல்லு. நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. யாரையும் தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம் அப்படின்னு டயலாக் பேசியிருக்காரு. அப்பாவை காணும். நியாயமான பேச்சு தான். தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று சொல்வது. அதுக்காக தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஒரு போலீஸ்காரன் சொல்வது போல திருடனையெல்லாம் நாங்கள் உள்ளே வைக்காமல் விடமாட்டோம் என்று சொல்வது எப்படி அவனுடைய கடமையோ, அது மாதிரி ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறாய். ஊழலை ஒழிப்பதாக சொல்லி வந்திருக்கிறாய். ஏற்கனவே இருக்கிறவர்கள் ஊழலில் திளைத்திருக்கிறார்கள். ஆகவே நானும் தொடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் என்று சொல்வது சரியான பேச்சு தான். அது உன்னுடைய கடமையும் கூட. நான் சொல்லுகிறேன், எதற்காக விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்துக்கொண்டு நீ எப்படி ஊழலை ஒழிப்பாய்? 2 விஜயபாஸ்கரையும் உன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கொண்டு எப்படி ஊழல் ஒழிப்பாய்? அந்த பகுதியில் மலைகளே இல்லாமல் போனதற்கு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தான் காரணம். அந்த ஆள் மீது குட்கா வழக்கு இருக்கிறது. அந்த ஆள் செய்ய வேண்டிய ஊழல் இனிமேல் உலகத்தில் எதுவும் புதிதாக செந்தில் பாலாஜி வேண்டுமானால் இவரை கொஞ்சம் மிஞ்ச முடியும், தவிர வேறு எவனும் மிஞ்ச முடியும். அவ்வளவு ஊழலான மனிதனை ஒரு பக்கம் உன்னுடைய கட்சியில் சேர்ப்பதற்கு அவனை கட்சியை விட்டு வெளியே வா, ராஜினாமா செய் என்று சொல்லுகிறாய். இன்னொரு பக்கம் ஊழலை ஒழிக்கிறேன் என்று சொல்கிறாய். ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நீ வந்திருக்கிறாய். அதை செய்யவில்லை என்றால் இது ஒரு கடமை. போலீஸ்காரன் நான் திருடனை பிடிப்பேன், திருடனை பிடிப்பதற்காகத்தான் உனக்கு உடுப்பேன். அதுபோல் ஒரு ஏற்கனவே இருக்கிற கட்சி செய்த ஊழல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் மக்கள் உனக்கு வாக்களித்து ஆட்சியில் உட்கார வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களெல்லாம் யார் மீது இதுவெல்லாம் KN நேருவின் மீது இன்னமும் அந்த ஆட்சியில் வழக்கு தொடுக்க முடியாது என்று வைத்திருந்தார்கள். நேருவின் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஏராளமான சான்று ஆதாரங்களை எல்லாம் கொடுத்தது. அவர்கள் கையிலே போலீஸ் இருந்த காரணத்தினால் அவர்கள் அந்த வழக்கை பதிவு செய்ய விடவில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் அதற்கு பிறகு நான் உத்தரவு போட்ட பிறகும் அவரின் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள் என்று சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பின் பேரிலே மறுபடியும் உத்தரவு போட்டார். இப்பொழுது இவர்களுடைய அதே வழக்கறிஞர் ஏற்கனவே நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று சொன்னவர் இப்பொழுது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோர்ட்டில் கொடுக்கிறார். அப்பொழுது நீதி அரசர் கேட்கிறார், ஏற்கனவே நீங்கள் தானே வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று சொன்னீர்கள், இப்பொழுது பதிவு செய்ய சொல்லுகிறீர்களே என்று கேட்கிறார். அரசுகள் மாறலாம், ஆனால் நிலைப்பாடுகள் மாற முடியாது என்று சொல்ல. அரசுகள் கையில் தானே எல்லாம் இருக்கிறது. இது நீதி அரசருக்கு தெரியாதா என்று கேட்கிறேன் நான். ஒரு அரசு நீதியை மறிக்கிறது, அது கையில் போலீஸ் இருக்கிறது. அது நினைத்தால்தான் வழக்கு பதிவு செய்யும். அந்த அதிகாரத்தை நீங்கள் அரசுக்கு கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் உத்தரவு போட்டு பார்த்தீர்கள், அந்த உத்தரவுக்கு அரசு பணியவில்லை. பிறகு ஆட்சி மாறிவிட்டது. இப்பொழுது அதே நேருவின் மீது வழக்கு பதிவு செய்யும்படி அதே வழக்கறிஞர் உங்களுக்கு சொல்லுகிறார். வழக்கறிஞர் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் சட்டம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் என்று நீதியரசர் சொல்வது எனக்கு என்னவென்று புரியவில்லை. நீதியரசர் என்ன சொல்ல வேண்டும்? இன்னும் நம்முடைய நீதி குறைபாடுடையதாக இருக்கிறது. ஆட்சிகள் மாறினால்தான் நீதி வழங்க முடியும் என்கிற நிலையில் தான் நம்முடைய ஆட்சியின் போக்குகள் இருக்கின்றன. அந்த ஆட்சியில் நேருவின் மீது வழக்கை பதிவு செய்யவே முடியவில்லை. நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டும் பதிவு செய்ய முடியவில்லை. நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அதை கிடப்பிலே போட்டீர்கள். இப்பொழுது இன்னொரு வழக்கறிஞர் இந்த அரசின் சார்பாக அந்த வழக்கை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இவர் அதுக்கு வாய்தா போடுகிறார். நான் கேட்கிறேன், ஒரு நீதி அரசராக சொல்ல வேண்டாமா? நம்முடைய குற்றவியல் சட்டம் போதாதாக இருக்கிறது. இன்னமும் நம்முடைய அரசின் கையில் இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நீதி வழங்கப்படாமல் தடுக்க முடியும் என்கின்ற நிலைதான் இருக்கிறது என்று ஒரு நீதி அரசரால் சொல்ல முடியவில்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை திருத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த போலீஸ் துறை முதலமைச்சர் விரும்பினால்தான் வழக்கு பதிவு செய்யும் என்றால், முதலமைச்சர் விரும்புகிற செலக்டிவாக குற்றவாளிகளை கையாளுவார். இவர் மீது வழக்கு போடும், இவர் மீது போட வேண்டாம், இவரை மடக்கி வை, அவரை மடக்கி வை. இந்த ஆட்சி தானே செய்தார் ஸ்டாலின்.
இதை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டாமா என்று கேட்கிறேன். நீதித்துறையில் சட்டத்துறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறேன். நான் சும்மா வந்து பேசுவதற்கு என்ன, நான் என்ன திருமாவளவனா? ஏதோ 4 வாரியம் தந்தால் போதும், நானே திருச்சியில் நின்றால் போதும், அப்புறம் நானே மறுபடியும் மந்திரியாக வந்து விட்டால் போதும், ஒன்றும் தேவையில்லை. நான் சொல்கிறேன், இது மாதிரி குற்றங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கும் திருத்துவதற்கும் நம்முடைய நீதி அமைப்பாலும் அரசாலும் முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஜனநாயகம் ஒழுங்காக செயல்படாத அயோக்கியர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள். இதை ஒரு முதலமைச்சருக்கு, நம்முடைய இப்பொழுது இருக்கிற முதலமைச்சருக்கு ஒன்றும் புரியாது. அவருக்கு தெற்கு தெரியாது, வடக்கு தெரியாது. எழுதி வைத்ததை படிக்கின்ற முதலமைச்சர், எழுதி வைத்ததை படிக்கின்ற எதிர்கட்சி தலைவர், இது ரெண்டும் சேர்ந்து இது என்ன விளங்கும்? போன ஆட்சி காலத்துல இதே தான் சொன்னீங்க. என்ன சொன்னேன்? முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாது, முதலமைச்சர் அயோக்கியத்தனமாக செயல்படுகிறார் என்று சொன்னேன். ஒரு KN நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர் விவரம் தெரியாதவர்கள், அயோக்கியத்தனமானவர். நான் சொல்வதனுடைய பொருளை உனக்கு புரிந்து கொள்ள தெரியாது, பேசுவதை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு KN நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று ஒரு அரசு சண்டித்தனம் செய்கிறது. இப்பொழுது இருக்கிற அரசு கொடுத்தால் நீதி அரசு சொல்லுகிறார், என்ன ஆட்சிகள் மாறும் அதனாலே என்ன என்று கேட்கிறார். இன்னமும் ஒரு ஆட்சி மாறுகின்ற போது, ஒரு ஆட்சி இருந்தால் வழக்கு பதிவாகாது, இன்னொரு ஆட்சி வந்தால் வழக்கு பதிவாகும் என்ற நிலை இருந்தால் அது சட்டத்திற்கு மாட்சிமை தராது, அது நீதிக்கு மாட்சிமை தராது. அந்த ஜனநாயகம் வெட்டி ஜனநாயகம். அவ்வளவு அயோக்கியத்தனமாக 5 ஆண்டுகளும் ஆண்டார்கள். அவ்வளவு பேரையும் பிடித்து உள்ளே வைப்பதற்கு உனக்கு என்ன கொள்ளை? தொட்டவனையும் விடமாட்டேன் என்று இந்த சடுகுடு பாடிக்கொண்டிருக்கிறாயே தவிர, பாடி வந்தேன் என்று சடுகுடு தான் பாடுகிறாயே தவிர, பிடித்து 4 பேரை உள்ளே வைத்து இந்த அயோக்கியத்தனங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்று சொல்லி இன்னமும் தாசில்தார் அலுவலகத்தில் காசு வாங்குகிறான். கீழே இருக்கிறவன் நான் காசு வாங்குகிறேன். இந்திரா காந்தி வந்தார், எமர்ஜென்சியை கொண்டு வந்தார். அறிவித்த அன்றைக்கு மறுநாள் எல்லாரும் 10 மணிக்கு அலுவலகத்தில் இருக்கான். 9:48 ரயில் சரியாக புறப்படுகிறது. எவனும் லஞ்சம் வாங்கவே பயப்படுகிறான். எனக்கு தெரியும், இப்படி ஒரு ஆண்டு இருக்குது. எந்த அதிகாரியும் மூச்சு விடுவதில்லை, டிரான்ஸ்ஃபருக்கு காசு கேட்பதில்லை. அவர் எமர்ஜென்சியை தான் அறிவித்தார். அந்த சட்டம் எவ்வளவு வேகமாக பாயும் என்கின்ற அச்சம் கீழே வரையிலும் ஏற்பட்டது. விஜயனுடைய ஆட்சியை பற்றிய அச்சம் கீழே ஏற்பட்டிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மேலேயும் ஏன் ஏற்படவில்லை என்றால், நீ வாயாலேயே பேசிக் கொண்டிருக்கிறாய். சும்மா தீர்த்து விட்டேன் என்ன தீர்த்தாய்? மக்களாக தாங்க முடியாமல் 50 ஆண்டுகளாக இந்த ஊழலிலேயே தவிக்கிறோம் என்று அது எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று உன்னை வைத்தார்கள். நீ வருவாய் என்று உனக்கும் தெரியாது, நீ வெற்றி விடுவாய் என்று ஸ்டாலினுக்கும் தெரியாது, எடப்பாடிக்கும் தெரியாது, நாட்டில் இருக்கிற அரசியல் திறனாய்வாளனுக்கும் தெரியாது. ஏனென்றால் இந்த மக்கள் மாற்றி அவர் இல்லாவிட்டால் இவர் இல்லாவிட்டால் அவர் என்று தானே வாக்களித்து பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் மறுபடியும் நடக்கும். இவருக்கு கட்சியும் இல்லை குச்சியும் இல்லையே என்று நினைத்தார்கள். கடைசியில் எவனோ ஒருவன் வந்து தொலைக்கட்டும், முதலில் இவர்கள் வெளியேறட்டும் என்று கருதி மக்கள் வாக்களித்தார்கள். அதை திமுகவும் புரிந்து கொள்ளவில்லை, அதிமுகவும் புரிந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து. எத்தனை கமிட்டி போட்டு நீ ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய்? ஸ்டாலினை கேட்கிறேன். பூத் கமிட்டி இல்லை, பூத் கமிட்டிக்கு போடுவதற்கு ஏஜென்ட் இல்லை, எப்படி ஜெயித்தார்? இது ஒரு கேள்வி. அப்புறம் ஓட்டு கேட்க போவதற்கு ஆள் இல்லை, எப்படி ஜெயித்தார்? சின்னத்தை வந்து சொல்வதற்கு ஆள் இல்லை, எப்படி ஜெயித்தார்? இதெல்லாம் பேச்சு. உன்னுடைய ஊழலினுடைய வெறுப்பு கங்கு கரை காணாமல் இருந்த காரணத்தினால் அவர் ஜெயித்தார். இந்த முறை 234 இந்த தகுதி விஜயகாந்துக்கு இல்லை, முழுவதும் ஆள் நடத்துவதற்கு. அதற்கு முன்னால் எந்த கட்சிக்கும் இல்லை. 10 கட்சி கூட்டணி சேர்ந்தார்கள், அவர்களும் வலுவாக இல்லை, மாற்றாக அமைவார்கள் என்கின்ற நம்பிக்கையை விஜயகாந்தால் ஏற்படுத்த முடியவில்லை. ஆகவே விஜய் பெருவாரியான மக்களை ஈர்த்தார். சரி போதும், இந்த ஆள் போடுகிறார், பார்ப்போம், முதல்ல இவனை வெளியேற்றுவோம், பிறகு அந்த ஆள் கையில் கொடுப்போம் என்று மக்களாக பார்த்து அதை உன் கையில் கொடுத்தார்கள். சரி, ஊழல் செய்ய மாட்டேன் என்று சொல்வது சரி, ஊழல் செய்தவனையும் விடமாட்டேன் என்று சொல்வது மெத்த சரி. செய்யவில்லையே. அவ்வளவு பேர், செந்தில் பாலாஜி மீது வழக்கு, இவர் மீது வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு, பொன்முடி மீது 3 ஆண்டு தண்டனை, நிறுத்தி வைக்கப்படும், எல்லாம் அவ்வளவு ஒருத்தன் யோக்கியம் இந்த திமுகவில். செய்தால் நீ செய்ய வேண்டும் என்று ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நாட்டிலே அத்தகைய அச்சம் ஏற்பட்டால் தான் எல்லாமே ஒழுங்குக்கு வரும். அந்த அதிகாரிகளை தான் கூப்பிட்டு உட்கார வைத்திருக்கிறாய், தப்பான ஆள்களை வைத்துக் கொள்கிறாய், முட்டாள்களை ஆலோசனைக்கு வைத்துக் கொள்கிறாய், சினிமாவுக்கு பிஏயா இருந்தவனை அரசியல் ஆலோசகனாக வைத்துக் கொள்கிறாய். என்ன நீ நாடாளுவாய்?
உனக்கு தெரியவே நான் என்ன விரும்புகிறேன் என்றால் ஊழலற்ற ஆட்சி இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை மக்கள் தந்திருக்கிறார்கள் என்பதிலே மகிழ்கிறேன். இந்த அயோக்கியர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் இவர்களின் மீது. அப்புறம் வேலுமணி எதற்கு கூப்பிட்டு வேலுமணி இவருக்கு ஒரு கும்பிடு போடுவதற்கு, விஜய்க்கு கும்பிடு போடுவதற்கு 3 முறை சட்டமன்றத்தை சுற்றி வந்தாராம். வந்து ஒரு கும்பிடு போட்டாராம். இவருக்கு பரமபதம் கிடைத்தோடும் இனிமேல். இதெல்லாம் வழக்குகளுக்கு அஞ்சுகிறார்கள். போடு, வேலுமணி மீது போடு, இந்த விஜயபாஸ்கர்களின் மீது போடு, குவாரிகளை எல்லாம் அடைக்கிறேன்னு சொல்ல எவன் மீது வழக்கு போட்டாய்? குவாரிகளை அடைத்ததற்கு காரணம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தீர்கள் என்பது அது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. எவன் எடுத்தான்? கடைசியாக இருந்த கான்ட்ராக்டர் யார்? அவன் மீது ஏன் வழக்கில்லை? அதற்கு உதவி செய்த அதிகாரி ஏன்? அவன் மீது ஏன் வழக்கில்லை? நான் தொட்டவனையும் விடமாட்டேன் என்று சொல்லுகிறாய், தவிர தொட்டவனை ஒருவனையாவது நீ தொட்டாயா என்று எங்களுக்கு தெரியவில்லையே. இன்றைக்கு கவனிச்சிங்களா? என்ன? ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள்லாம் ரைடு, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு. அது சரி, ஏற்கனவே ரெய்டு போய் முடிவானவர்களின் மீதே அந்த வழக்குகளை தொடர்வதற்கு ஏதோ அச்சுறுத்துவதற்காக செய்கிறார்களா என்ன என்று தெரியவில்லை. ஏவா வேலுனுடைய முழு சொத்தையும் எடுத்துக்கொண்டாலும் மக்கள் மகிழ்வார்களே தவிர, ஏனென்றால் ஒரு கண்டக்டராக இருந்தவர் அடைந்த சொத்தினுடைய அளவு அவர் வீட்டுக்கெல்லாம் ரெய்டு போவதை தவிர வேறு என்ன வேலை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீ பண்ண மாட்டீர்களே. உன்னுடைய கட்சியில் பாதி பேர் இருக்கிறானே, தப்பானவனையெல்லாம் உன்னுடைய கட்சியில் சேர்த்துக் கொள்கிறாயே. விஜயபாஸ்கருக்கு என்ன வேலை உன் கட்சியில்? சிவி சண்முகத்துக்கு என்ன வேலை? வேலுமணி எதற்கும் உனக்கு கும்பிடு விடுவதற்கு சட்டமன்றத்தை சுற்றி வருகிறார். எல்லாம் வழக்குகள் தான். வேண்டும் என்கின்றவர்களின் மீது வழக்கு போடுவது, வேண்டாம் என்கின்றவர்களை நாம் விட்டு வைப்பது, நம்முடைய கட்சியிலேயே சேர்த்துக் கொள்வது. உங்களுடைய செங்கோட்டையனே என்ன பெரிய பரம யோக்கியரா? அவர் வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பாரம்பரியமாக வந்த சொத்துக்கள் தானா? ஆனால் நான் என்ன, உன்னோடு சேர்த்து கொண்டால் அவர்கள் தூய யோவான்களாக ஆகிவிடுவார்களா கேட்கிறேன். தூய யோவானாக வாழ்ந்துதான் தூய யோவானாக ஆக முடியுமே தவிர, உன்னோடு சேர்ந்தவனெல்லாம் தூய யோவானாக ஆகிவிடுவானா? அந்த பக்கம் இருந்தால் அவனெல்லாம் அயோக்கியனா? உன் கட்சிக்கு வந்து விட்டால் அவனெல்லாம் யோக்கியனா? இந்த விஜயபாஸ்கர் கட்சியில் சேருவதற்கு ஒரு 500 லாரிகள் வருமா? காசு வைத்திருக்கிறாய், கல்குவாரியில் அடித்த காசு ஊருக்கு கொடுத்தால் வருகிறான். அவனெல்லாம் அடுத்த கட்சியில் இருப்பானோ இருக்க மாட்டான், யாருக்கு தெரியும்? காசுக்கு கூட்டி வருகிற ஆள்களை வைத்துத்தான் நீங்கள் அரசியல் நடத்தினீர்கள். தலைக்கு 500 ரூபாய் கொடுத்தால் லாரியில் வந்து ஏறி இறங்கி போவதற்கு அவனுக்கு என்ன வலிக்கிறது? எல்லாரும் வருவான்ல. உடனே 50 லட்சம் பேரை அதிமுகவிலிருந்து கூட்டி வந்து விட்டார். இது எல்லாம் என்ன அரசியல் என்று நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறேன். வந்தோமா, ஆட்சியில் உட்கார்ந்தோமா, நேர்மையான அதிகாரிகளை மேலே போட்டு கீழே வரையிலும் ஒழுங்குபடுத்து. ஒரு தப்பான ஆள் கீழே தாசில்தார்கள் இருக்கக்கூடாது. நீ வாயால் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே தவிர இன்னமும் அது கீழ்மட்டத்துக்கு போய் சேரவில்லை. சும்மா இந்த மின்சாரத்தையே உன்னால் தடை இல்லாமல் வழங்க முடியவில்லையே. ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் போகிறது, பகலில் போகிறது, ஏன் என்று கேட்க முடியவில்லை. 4 மணி நேரம், 2 மணி நேரம். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். தீர்த்து விட்டேன் ஊழலை தீர்க்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் விட்டு வைத்து நான் பேசுவதற்கு காரணமே, மீண்டும் அந்த திமுக வருவதற்கு பதிலாக ஒருவன் கடைந்தெடுத்த அயோக்கியம், அவன் வந்தால் நாட்டை சுரண்டி சாப்பிட்டு விடுவானே என்று அஞ்சுகிறோம். இன்னொருவன் முட்டாளாக இருந்தால் இவன் எப்படி அதை தீர்ப்பான்? இந்த தீர்ப்பாயம் போடுகிறாய், தீர்ப்பாயம் வேண்டும் என்று கேட்டாயே, இதை புரிந்து கேட்டாயா என்று கேட்கிறேன். இந்த லாட்டரி சீட்டுக்காரர் ஒரு மந்திரியாக இருக்கிறார், அந்த ஆள் சொல்லுகிறார், வில்சனிடம் கேட்டார்களாம். வில்சன் யார்? திமுகவினுடைய எம்பி, திமுகவினுடைய வக்கீல். அவரிடம் கேட்கிறாராம் இன்னொரு சீனியர் லாயர். என்ன கேட்கிறாய்? பொது அறிவு வேண்டாமா? நான் கேட்கிறேன், புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று நீ எல்லாரையும் ஏமாற்றி ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றிக் கொள்கிறாய், இடையில தீர்மானத்தை சொருகுகிறாய். அந்த திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை நீ எதற்கு போடுகிறாய்? புதிய தீர்ப்பாயம் இன்ன வரையறைக்குத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்ல உன்னால் முடியுமா? பழைய காவிரி நீருக்கு ஒரு தீர்ப்பு தானே இருக்க முடியும். இன்னொரு தீர்ப்பாயம் எதற்கு? ஒரே காவிரி நீர், வேறு ஆற்று நீராக இருந்தால் புதிய தீர்ப்பாயம் கேள். ஒரே காவிரி நீர், இதற்கு குடித நீருக்கு அவன் அணை கட்ட வேண்டும் என்று கேட்கிறான். எங்கேயாவது குடித நீருக்கு அணை கட்டியிருக்கிறானா? உலகத்தில் எந்த நாட்டிலாவது? எவ்வளவு முட்டாள்கள் ஆண்ட கால நாடுகளில் கூட குடிநீருக்கு அணை கட்டியதில்லை. ராமநாதபுரத்துக்கு குடிநீர் கொண்டு போகிறோம், காவிரியில் அணையாக கட்டி கொண்டு போகிறோம்.
திருப்பத்தூருக்கு, சிவகங்கைக்கு, ராமநாதபுரத்துக்கெல்லாம் காவிரி தண்ணீர் முக்கொம்பு தண்ணீர் வருகிறது. அதை நாம் குழாய் வழியாக கொண்டு போவோம். தண்ணீர் வேண்டுமென்றால் குழாய் வழியாக பெங்களூருக்கு கொண்டு போவோம். உனக்கு வழங்கப்பட்ட நீரிலிருந்து எடுத்து கொண்டு போ. நாங்கள் ராமநாதபுரத்துக்கு கொண்டு போவது போல நீ பெங்களூருக்கு கொண்டு போ. இதற்கு எதற்கு அணை கட்டுகிறாய்? நாம் இங்கிருந்து கேட்கின்ற கேள்வி, இந்தியா முழுவதும் இவ்வளவு முட்டாள்களாக கர்நாடகத்தில் இருக்கிறானே என்று நினைக்க வேண்டாமா? சும்மா கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டே இருந்தால் சரியாக போய்விட்டதா என்று கேட்கிறேன். புதிய தீர்ப்பாயம், அவன் புத்தி இல்லாமல் புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று கேட்கிறான். புதிய தீர்ப்பாயம் எதை குறித்து ஆராய வேண்டும் என்று வரையறுக்க உன்னால் முடியுமா? ஏனென்றால் அது நீதிபதிகளை கொண்ட அமைப்பு. அவன் பழைய தீர்ப்பாயத்தில் சிலவற்றை திருத்துகிறேன் என்று சொன்னால் நமக்கு அந்த தீர்ப்பினால் நமக்கு பெரிய சாதகமாக அந்த தீர்ப்பு அமைந்தது என்று சொல்ல மாட்டேன். 178 டிஎம்சி தான் தந்தார்கள். 210, 220 டிஎம்சி நமக்கு உண்மையிலே தந்திருக்க வேண்டும். 2 பங்கு நீரை எப்பொழுதும் நாம் தான் பயன்படுத்தி இருக்கிறோம். காவிரி பாய்கின்ற அளவில் 2 பங்கு நிலம் நம்முடைய மண்ணில் இருக்கிறது. 1 பங்கு நிலம் தான் அவனுக்கு இருக்கிறது. அவன் மேட்டில் இருக்கிறான் என்பது ஒன்றை தவிர. ஆகவே இந்த தலைக்காவிரியே நம்முடைய பகுதியைச் சேர்ந்தது தான். கூர்கு பகுதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தது தான். காங்கிரஸ்காரன் காலத்தில் அநியாயமாக நம்முடைய இடங்களை எல்லாம் வெவ்வேறு ஆள்களுக்கு தூக்கி கொடுத்ததனுடைய விளைவாக கூர்க்கு மாவட்டத்தை இழந்தோம். அதனால் தலைக்காவிரி இழந்தோம். இல்லாவிட்டால் காவிரி புறப்படுகின்ற இடம் நம்முடைய மண்ணாக இருக்கும், சுற்றி வருகிற இடம் கர்நாடகமாக இருக்கும், மீண்டும் நுழைகின்ற இடம் தமிழ்நாடாக இருந்திருக்கும். எல்லாமே தவறாக போனது. அன்றைக்கு காங்கிரஸ்காரனுக்கு இந்த சென்ஸ் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இந்த புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று அந்த ஆள் சொன்னார் என்று கேட்டுக்கொண்டு நீ பேசுகிறாயே, அவரும் எழுதி வைத்து படிக்கிற ஆள், நீயும் எழுதி வைத்து படிக்கிறாள். அவர் யோசனை சொல்லி நீ கேட்டு உன்னுடைய முடிவு தமிழ்நாட்டு மக்களின் நலனை பாதிக்கும் என்பதனால் நான் கடுமையாக சொல்லுகிறேன். புதிய தீர்ப்பாயம் இன்னென்ன வகையில் தான் ஆராய வேண்டும், இன்னென்னவற்றை மட்டும்தான் ஆராய வேண்டும், இதற்கு மட்டும்தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல உன்னால் முடியுமா? அந்த தீர்ப்பாயம் பழைய தீர்ப்பாயத்தின் சில தீர்ப்புகளை மாற்றி சொல்வதற்கோ திருத்தி சொல்வதற்கோ முயலுமானால் அதனால் நமக்கு வருகின்ற பாதகத்துக்கு யார் பொறுப்பு? இட் வில் undo everything. உனக்கு தெரியாது. எதிர்கட்சி 2 பேரும் எழுதி வச்சு படிக்கிறாள். உங்கள் கையில் நாடு மாட்டி கொண்டு விட்டது. சொந்த யோசனை இல்லை, சொன்னால் புரிவதில்லை. அதிகாரிகளுக்கு விளக்கு தெரியும். அதிகாரியிடம் கேட்டால் தகுதியான அதிகாரியை வைத்துக் கொள்ள வேண்டும். நீ சினிமாவுக்கு பிஏஆக இருந்தவனை கொண்டு வந்து அரசியலுக்கு ஆலோசகனாக வைத்திருக்கிறாய். முதலில் சோசியனை வைத்தார். ஏண்டா சோசியனை வைத்தார் என்று கேட்டால் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு பிஏஆக இருந்தவனை அரசியல் ஆலோசகனாக வைத்திருக்கிறாய். இந்த நாட்டு மக்களுடைய 7.5 கோடி மக்களோடு தலைவிதியோடு நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். 7.5 கோடி மக்களின் தலைவிதி. நாளைக்கு இந்த மோடி பாராளுமன்ற இடங்களை குறைப்பதற்கும் 800 இடங்களாக அதை பெருக்குவதற்கும், அதனால் நமக்கு 49 இடம் வரும். உத்தரப்பிரதேசத்துக்கு 140 இடம் வரும். இதுதான் நமக்கு 10 இடம் கூட வரும். ஏனென்றால் 800 பேராக ஆக்கப் போகிறார். 500 சொச்சம் பேர் இருக்கிற பாராளுமன்றத்தை 800 சொச்சம் பேராக ஆக்குகின்ற போது நமக்கு 10 பேர் கூட வரும். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 150 பேர் வரும். ஆக இந்தியா தட் இஸ் பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேசம் என்பதுதான் உறுதியாக போகிறது. அதை எதிர்த்து நிற்பதற்கு நீ போதுமா? கோடரி வைத்து வெட்ட வேண்டிய மரத்தை வெறும் பிச்சுவா கத்தியை வைத்து வெட்ட முடியுமா? நீ போதுமா? உன்னிடம் தமிழ்நாட்டு மக்களின் நலன் பாதுகாப்பாக இருக்குமா என்று நான் கவலைப்படுகிறேன். நீ ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு உறுதியாக உனக்கு உதவ வேண்டும் இந்த திமுக காரர்கள் மறுபடியும் இந்த அரியணை ஏறினால் நாட்டை தாலுக்காவாக பிரித்து விட்டுவிடுவார்கள். அவ்வளவு பேரும் சிறைக்கு போக வேண்டும். மந்திரி சபையிலே திமுக மந்திரி சபைக்கு இன்னும் கொஞ்சம் புழல் சிறையை விரிவாக கட்டி இவர்கள் பூராவையும் கொண்டு போய் அங்கு வை. எதற்கும் உனக்கு உறுதி இல்லையே. இன்னொரு ஊழல் பிடித்தவனை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து கட்சியில் வைத்துக் கொள்கிறாய். அப்புறம் ஒரு ஊழல் பிடித்தவனுக்கும் இன்னொரு ஊழல் பிடித்தவனுக்கும் வேறுபாடு உனக்கு உண்டு என்று சொன்னால் நீ எப்படி ஊழலை ஒழிப்பாய்? விஜயபாஸ்கர்கள், வேலுமணிகள் உனக்கு வேண்டும். ஆனால் இந்த செந்தில் பாலாஜிகள், KN நேருக்கள் உனக்கு வேண்டாம். அது என்ன அயோக்கியத்தனத்தில்? பாம்பில் என்ன, நச்சு பாம்புகளிலே என்ன வேறுபாடு? என்ன, எந்த பொந்து கொண்டு வந்தால் என்ன? எல்லா பொந்தையும் வெட்டு, எல்லா பாம்புகளையும் அழி.
அந்த அது உனக்கு ஒரு தெளிவில்லை என்று சொல்கிறேன். நீ அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தவன் இல்லை. பொது வாழ்க்கை நான் 25 வயதில் கருத்துக்கள் உந்திய காரணத்தினால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து, இந்தியாவுக்கு ஆபத்து என்று காமராஜ் சொன்னபோது அவர் சொன்ன ஒரு கருத்து என்னை 25 வயதில் என்னை அரசியலுக்கு வர வைத்தது. நான் 10 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். காமராஜர் சொன்னார், நான் இந்தியா சுதந்திரமாக விடுதலை அடிமைப்பட்டு கிடக்கின்ற போது நாம் வீட்டிலே நம்முடைய சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருப்பது தேவையற்றது என்று சொல்லி என்னுடைய தாயிடம் சொல்லாமல் நான் புறப்பட்டு வந்து விட்டேன். மணந்து கொள்ளவில்லை. 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். வாழ்க்கை வயது ஏறிவிட்டது. இனிமேல் இதற்கு திருமணம் என்று ஒதுங்கிவிட்டேன். நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது நாம் என்ன ஒரு கடை வைத்து 10 ரூபாய் சம்பாதிப்பது என்ற வாழ்க்கையை விட்டு வந்தேன். ஒரு முறை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டேன். சுதந்திரம் கிடைத்து விட்டது. இனிமேல் சுதந்திரத்தை இந்த மக்கள் அனுபவிப்பதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இன்னொரு முறை சுதந்திரத்தை இழக்கப் போகின்றோம் என்றும், இன்னொரு சுதந்திர போராட்டத்தில் நான் பங்கு கொள்ளப் போகிறேன் என்றும், முன்பு காலத்தில் வெள்ளைக்காரன் சுதந்திரத்தை பறித்தான் என்றும், இப்பொழுது சொந்த நாட்டுக்காரியே இந்த சுதந்திரத்தை பறிக்கப் போகிறாள் என்றும் நான் அறிந்திருக்கவில்லை. நான் என்னுடைய பிறப்பிற்குள் 2 முறை சுதந்திர போராட்டத்திற்கு போராட வேண்டியவனாக ஆகிவிட்டேன் என்பது என்னுடைய மனதை நோகச் செய்கிறது என்று அவர் சொன்னாரே. அந்த 4 வாக்கியங்களை கேட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன். உனக்கு இந்த மாதிரி எந்த தூண்டுதலும் இல்லாமல் சினிமாவிலே உச்சத்தை அடைந்து விட்டோம், அரசியலிலே உச்சத்தை அடைந்து விட்டால் வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கையின் பெரிய வெற்றி. என்ன வெற்றி? சாவுதான் நம்மை வெல்கிறது. எது வெற்றி? முதலமைச்சராவது வெற்றியா, தலைமை அமைச்சராவது வெற்றியா, ட்ரம்ப் ஆவது வெற்றியா? சாவுதான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி கொள்கிறது. என்ன வெற்றி? இருக்கின்ற காலத்தில் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்தால் முதல் சிறப்பு, அவர்களுக்கு உதவி வாழ்ந்தால் மிகச்சிறப்பு. இடையூறு இல்லாமல் வாழ்ந்தாலே முதல் சிறப்பு தான். பிறருக்கு உதவி வாழ முடியும் என்றால் அது மிகுந்த சிறப்பு. அவ்வளோதான். இதில் முதலமைச்சராக இருக்கின்றவனுக்கும் இந்த வீதி கூட்டுகிற தோட்டிக்கும் பெரிய வேறுபாடு ஒன்று கிடையாது. அதை ரொம்ப அழகாக அன்டு திஸ் லாஸ்டில் சொல்லுவான் பெரிய பேரறிஞன். காந்தியை கவர்ந்த நூல் அந்த அன்டு திஸ் லாஸ்ட் என்பது. ஒரு ஜனாதிபதி தன்னுடைய கடமையை செய்ய தவறினால், ஒரு தோட்டி தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்வானே ஆனால் ஜனாதிபதியை விட தோட்டி சிறந்தவன் என்று சொல்லுகிறார். அன்டு திஸ் லாஸ்ட். இது காந்தியை கவர்ந்த இந்த நூல். சிந்திக்க வேண்டும், படிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். சினிமாவில் இருக்க பிஏ எல்லாம், சினிமாவில் கால் சீட்டு வாங்குவதற்கு வச்சிருக்க பிஏ எல்லாம் கொண்டு வந்து அரசியல் ஆலோசனை ஆக்குகிறாய். 7.5 கோடி மக்களின் தலைவிதி என்ன ஆகுமோ என்று அஞ்சுகிறேன் நான். இன்னொரு தீர்ப்பாயம் வேண்டும் என்று கேட்கிறாய். ஒரு யோசனை இல்லாமல் கேட்கிறாய். ஏமாற்றி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறிவிட்டது என்று எடப்பாடி விளக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த தீர்ப்பாய தீர்மானத்தை இடையிலே சொல்கிறீர்கள். இதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் எல்லாரும் கை தூக்குவது ஒரு மனதாக கர்நாடகாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர, இப்படி இடைவெட்டிலே புதியவற்றையெல்லாம் நீ சேர்த்தால் இந்த கருத்து நம்முடைய நாட்டுக்கு பாதகமானது என்று எடப்பாடிக்கு சொல்ல தெரிந்தது. உனக்கு தெரிந்ததா? ஸ்டாலினுக்கு தெரிந்ததா? சொன்னார் இது பாதகமானது. அதற்கு பிறகு பைய கம்யூனிஸ்ட் சொல்லுகிறான். அதற்கு பிறகு பைய அன்புமணி சொல்லுகிறார். அதற்கு பிறகு விவசாய சங்கங்கள் சொல்லுகின்றன. அவர்கள் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இதை பற்றி விவாதிக்கவே சட்டமன்றத்தில் விடவில்லை. சபாநாயகர் சொல்கிறார், ஏகமனதாக தீர்மானம் நிறைவேறிவிட்டது, ஆகவே இனிமேல் அதை விவாதிக்க முடியாது என்று சொல்கிறாய். நாட்டினுடைய தலைவிதியை உன் கையில் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். உன் கையில் வைத்திருக்கிற சுத்தியலை வைத்து விவாதிக்க வேண்டுமா வேண்டாமா? 2வது தீர்ப்பாயம் நாட்டினுடைய தலைவிதியை மாற்றி அமைக்கும். 2வது தீர்ப்பாயத்தினுடைய வரைமுறைகள் என்ன என்று சொல்ல உன்னால் முடியுமா? அந்த நீதிபதிகள் கேட்பார்களா? முதல் தீர்ப்பாயத்தில் போராடி நாம் பெற்ற வெற்றிகளை, போராடி நாம் பெற்ற நன்மைகளை நாம் இழந்துவிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் கடைசியில் காவிரி நமக்கே இல்லாமல் போய்விடும். ஒரே கேள்விதான், குடிநீருக்கு எதற்கு அணை கட்டுகிறாய்? நீயே சொல்லுகிறாய், சட்டமன்றத்தில் படிக்கிறாய், மைய அரசும் கர்நாடக அரசும் சேர்ந்து கொண்டு சதி செய்கிறது என்று சொல்லுகிறாய். சதி செய்கிற அரசை எதிர்த்து மக்களை திரட்ட வேண்டாமா கேட்கிறேன் நான். நீ இதை தீர்ப்பாயத்துக்கு போய் தீர்த்து விடுவாயா? தீர்ப்பாயத்திற்கு மோடி பயந்து விடுவாரா? வாட்டர் கமிஷன் அவர் நியமித்த ஆள் தானே. வாட்டர் கமிஷன் நீ வரைவு திட்டத்தை கொண்டு வந்து தா என்று கேட்கிறான். இது சதி என்று நம்முடைய புஷி ஆனந்த் சொல்லுகிறார்.
அவர் அது எல்லாம் எழுதி படிக்கிற கேஸ் அவ்வளோதான். ரொம்ப லாட்ரி சீட்டுக்காரனெல்லாம் மந்திரியாக ஆகிவிட்டான் இந்த நாட்டில். அதுவே கொடுமை. நல்ல தொழில் இல்லை லாட்ரி சீட்டு என்பது, கேவலமான தொழில் என்பது என்னுடைய கருத்து. கேஸ் வரும் பாத்துக்கோங்க, கேஸ் வரும் பாத்துக்கோங்க. கேஸ் எல்லாம் வரட்டும், என் நாட்டில் நல்லதுக்கு தானே கேஸ் போடுவீர்கள். வேற என்ன அயோக்கியத்தனத்துக்கு கேஸ் போட்டால் நீங்களே தான் எப்படி மந்திரி ஆவீர்கள்? அது கிடக்கட்டும், அதை பற்றியெல்லாமா என்ன நாடே சிறையாகத்தான் இருக்கிறது. அதில் என்ன அந்த 10 அடி சிறை என்ன பெரிய சிறை? சொன்னான் ரொம்ப ஒரு பெரிய அறிஞன் சொன்னான், அமெரிக்காவே சிறையாகத்தானே இருக்கிறது, இதில் என்ன 10 அடி சிறையில் இருந்தால் என்ன என்று கேட்டான். அவன்தான் சிவில் டிசோபீடியன்ஸ் என்ற நூலை எழுதியவன். ஒவ்வொருத்தரும் எழுதியதும் காந்திக்கு மண்டையில் போய் இறங்கி காந்தி நாட்டின் இந்தியாவின் தலைவிதியை மாற்றி விட்டார். எல்லாம் நம்ம அதிகபட்சம் தினத்தந்திக்கு மேலே படித்ததில்லை வாழ்க்கையில். அப்புறம் ஒரு முதலமைச்சருடைய சிந்திக்கிற திறன் எவ்வளவுக்கு இருக்க வேண்டேன். இந்த தீர்ப்பாயத்துக்காக நான் இவ்வளவு கோபமாக சொல்கிறேன். சும்மா தீர்த்தேன் என்று சொல்லாதே. எண்ணத்தை தீர்த்தால் ஊழல் தீர்ந்து விட்டதா? அடிமட்டம் வரையில் புறையோடி கிடக்கிறது. இந்திரா காந்தி போல கடுமையாக எமர்ஜென்சி கொண்டு வந்தவுடன் நாடு ஒடுங்கியது போல ஒடுங்க வேண்டும். நீ செயல்படுகிறா என்றவுடன் அலற வேண்டும். நாடு அலறவில்லை. ஒரு மந்திரியும் பிடித்து உள்ளே வைக்கவில்லை. சும்மா வேண்டாதவனையெல்லாம் ஏவா வேலுவை மிரட்டி அப்புறம் இந்த குட்கா விஜயபாஸ்கரை சேர்த்து கொள்வது என்பது பெரிய நீதியான ஆட்சியோ? சிரிப்பான், துப்புவான், வரலாறு காரி துப்பும். நான் சொல்லுகிறேன். நிச்சயமாங்க, நிறைய விஷயங்களை போய் கூட ரொம்ப நன்றிங்க.